கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், சொல்வது யாரும் கோச்சிக்க வேணாம், இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னென்னு சொல்கிறது? இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும் போது இருங்க, உட்காருங்க, நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. உட்காருங்க, நீங்க போய் உட்காருங்க சொல்றேன். பேசுறீங்களா இல்ல? நீங்க அவை முன்னவர் அவங்க கிட்ட பேச, என்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன் தலைவர்களே, நான் பேசுறதே வேண்டாமா? இப்படி கத்திட்டு இல்லைங்க, நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர், நான் சொல்ல முடிய வரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அக்ரி, உட்காருங்க. நான் பேசுறேன். அவை முன்னவர், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுறீங்களா? உறுப்பினர் முக்கூர் போய் உட்காரு. நீங்க உங்க போய் உட்கார், அவங்க இடத்துல உட்காருங்க. இருங்க, பேச வைக்கிறேன், பதில் சொல்ல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி தரேன், உட்காருங்க. இல்ல, நீங்க உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் அவங்க இருக்கையில போய் அமருங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நேரம் தரேன், உட்காருங்க. உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன், இருங்க, கேட்கறேங்க. ஒரு இடத்த இருங்க, கேட்கறேன், உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க. நான் சொல்றேன், உட்காருங்க, 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 உட்காருங்க சார். பின்ன இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க, உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன், உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க, உட்காருங்க. வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே என்று சொல்ல 2 பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்கிற? உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது
இங்கே மீதி வேணா உட்காருங்க. இருங்க உட்காருங்க. இருங்க ஏங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் இந்த வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க. கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, என்ற பேரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அது மாதிரி இல்லை, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்லை. சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது செய்யவும் மாட்டோம். இல்லை உள்நோக்கம் இல்லை அது செய்யவும் மாட்டோம் நாங்கள். ஆனால் என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் ஒன்றா இல்லை. ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏவுக்கும் தான் பொருந்தும். இதே எங்கள் எம்எல்ஏ மட்டும் பொருந்தும்னு நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், புரியுதுங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல, இல்லை நீங்க இருந்த காலத்திலையும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலையும் ஒன்னா சேரல என்பதையும் நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.